விலாகுல இன்னைக்கு சண்டே பார்க்கலாமா? விபா திருப்பி சென்னை வந்துட்டா. அப்பா தான் கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இப்ப எங்க கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்டின்னா, வடபழனியில அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். அங்க நவராத்திரி குழு வச்சிருக்கு பார்க்கறதுக்கு கூப்ட்டுருந்தாங்க. ஸோ அங்க தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அவங்க வீடு வந்து ரொம்ப பெருசா, நல்ல காத்தோட்டமா சூப்பரா இருந்தது. நம்ம என்ட்ரி ஆகும்போதே இந்த குழு தான் பார்க்குற மாரி இருந்தது. எங்க ஊர்ல நவராத்திரி குழு அப்டின்னா வந்து கோவில்ல தான் போய் பார்க்கணும். வீட்லலாம் யாருமே வைக்க மாட்டாங்க. இங்க வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வீட்ல ரொம்ப குட்டியா தான் வச்சிருக்கோம். எங்க அம்மா வீட்லலாம் ரொம்ப பெருசா வைப்பாங்க. நான் வொர்க்கிங் அதனால என்னால ரொம்ப மெயின்டெயின் பண்ண முடியாதுன்றதால குட்டியா வச்சிருக்கேன் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இதுவே ரொம்ப பெருசா தான் தெரிஞ்சது. அங்க போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா உட்காரலாம் முடியல. கடகடன்னு பேசிட்டு திரும்பி வந்த மாரி தான் இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு சின்னம்மன் கோயில்ல வந்து ப்ரோகிராம் இருக்கிறதால 5:30க்கு நான் இங்க ரீச் ஆகுற மாரி பிளான் பண்ணியிருந்தோம். 7 டூ 8 தான் ப்ரோகிராம் இருந்தது. அது நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு, மத்தியானத்துக்கு செஞ்ச சாப்பாடு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கேரட்டு, பீன்ஸ் பொரியல், சாம்பார் எல்லாமே அப்படியே இருந்தது. ஸோ நாங்கலாம் அதே சாப்பிட்டுட்டோம். அப்பாவுக்கு மட்டும் ரவா உப்புமா செஞ்சு குடுத்துட்டு, 9:00 போல அப்பா கெளம்பிட்டாங்க. அப்பா கெளம்பின உடனே நம்மளுக்கு இந்த கொலு பார்க்க போனப்போ குடுத்த திங்ஸ் எல்லாமே வந்து விபா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. இந்த மாரி எது கிடைச்சாலுமே சரி, விபா கை சும்மாவே இருக்காது. துரு துரு துருன்னு அது எப்படியோ ஓப்பன் பண்ணி எல்லாமே பார்த்துருந்தோம். அதுக்கேத்த மாரி அவங்களும் விபாக்கு தனியா கலர் பென்சில்ஸு, அதே மாரி ஒரு பென்சில் செட்டு, நிஷானுக்கு வந்து ஒரு கன் மாரிலாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இன்னைக்கு வீடியோ இப்படியே முடிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன்.